அதாவது ஒரு மனிதர் இறந்த உடனே 40வது நாள்ல ஒரு பாத்தியாண்டு ஒரு ஓதி சாப்பாடு சமைக்கிற ஒரு பழக்கம் சமுதாயத்தில் இருக்கிறது. அதை சாப்பிடலாமா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு இறந்தவருக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதுக்கு மார்க்கத்தில் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்குது. இறந்தவருக்காக பாத்தியா ஓதுறது மார்க்கத்தில் இருந்தா நம்ம செய்யற தப்பு கிடையாது. ஆனா இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உசுரோட வாழும் போது அவங்க குடும்பத்தில் நிறைய பேர் மௌத்தா போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட இருக்கிறாங்கல்ல, அப்பவே அவங்க மனைவி கதீஜா மௌத்தா போனாங்க. கதீஜாவுக்கு வேண்டி இந்த 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா ஓதுனாங்களா, 40 ஓதுனாங்களா, சாப்பாடாக்கி போட்டாங்களா? போடவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசுரோட இருக்கும் பொழுது அவங்களுடைய சிறிய தகப்பனார் ஹம்சா அவங்க இறந்து போனாங்க. அவங்களுடைய இன்னொரு தம்பி ஜாஃபர் அவர் இறந்து போனார் ஒரு போர்க்களத்தில். அவங்களுக்காக வேண்டியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியான பாத்தியாலம் ஓதுனாங்களா? என் தம்பி மௌத்தா போயிட்டாரு, எங்க சின்னப்பா மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னு ஓதுனாங்களா? இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உயிரோட இருக்கக்கூடிய காலத்திலேயே அவங்களுக்கு எல்லாம் 4 பொம்பளை பிள்ளைய கொடுத்தான். 3 பொம்பளை பிள்ளை உயிரோட இருக்கும்போது மௌத்தா போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட இருக்கும் பொழுது அவங்களுடைய 3 பொம்பளை பிள்ளை நினைச்சிட்டாங்க மௌத்தா போயிட்டாங்க. ஜைனப் ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கும்போது மௌத்தா போயிட்டாங்க. ருக்கையா ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கும்போது மௌத்தா போயிட்டாங்க. உம்மு குல்சும் அவங்களும் ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கும்போது மௌத்தா போனாங்க. ஃபாத்திமா நாயகி மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு 6 மாசம் கழிச்சு, அதுவும் அற்பாயுசு தான். ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் 6வது மாசத்துல அவங்களும் மௌத்தா போயிட்டாங்க சின்ன வயசுலயே. அப்ப எல்லா பொம்பளை பிள்ளைகளுமே சும்மா சின்ன வயசுலயே மரணித்து விட்டார்கள். அதுல 3 பொம்பளை பிள்ளைங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கும்போது மௌத்தா போயிட்டாங்க. அப்போ ஒரு மனிதர் இதெல்லாம் மார்க்கத்தில் செய்யறதா மகளுக்கு செஞ்சிருப்பாங்கல்ல, என் மகன் மௌத்தா போச்சு, வாங்க எல்லாரும் 40ஆம் பாத்தியா ஓதுவோம், சாப்பாடு போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்களா? அப்ப இந்த 40ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியாங்கிற இந்த மேட்ரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்லாம பின்னாடி உண்டாக்கப்பட்டுச்சு. எப்படி உண்டாக்கப்பட்டுச்சு? இந்து மதத்துல யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு திதி தவசம் அப்படின்னு சில ஜாமான்கள்லாம் வச்சு படைக்குவாங்க. எதுக்காக படைக்குவாங்கன்னு கேட்டா, அந்த மந்திரம் சொல்றாரு ஐயர், அவருக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி, அதுக்கு தான் உண்டாக்குனாரு. அவர் சாப்பிடுறதுக்காக வேண்டி செத்து போன ஆளுக்கு பேரை பயன்படுத்தி என்ன செய்வாங்க, அந்த மதத்தில் செஞ்சிட்டு இருந்தாங்க. நம்ம ஆளுக்கு இந்த மாதிரி அஜித் மாதிரிலாம் பார்த்தாங்க, அவங்க மட்டும் சம்பாதிச்சு நம்ம சம்பாதிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி, நீ திதி தவசம்னா நாங்க கத்தம் பாத்தியா அப்படின்னு உண்டாக்குனது தானே தவிர இது என்ன இல்ல, இது மார்க்கம் கிடையாது. அதனால செத்த வீட்டுல பாத்தியா விட்டு சும்மா போறாரு, அஜித்து காசு வாங்கிட்டு போறாரா? மார்க்கத்தை செய்யறதுக்கு வந்தா செஞ்சுட்டு பாத்தியா விட்டு போக வேண்டியதானே. வகை வகையா சாப்பாடு சாப்பிட்டு ரூபாய் வாங்கிட்டு போறாரா இல்லையா? அப்ப சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி இதை யாரோ நினைச்சிட்டாங்க, நம்ம சமுதாயத்தில் திணிச்சிட்டாங்க. அதான் உண்மை. இது முதல்ல இது கிடையாது விளங்கிக்கிறணும். ஒருத்தர் இறந்துட்டாரு என்று சொன்னால் அவருக்கு செய்ய வேண்டிய காரியம் சிலது இருக்குது, அதை நம்ம செய்யறது கிடையாது. நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருன்னு வைங்களேன், அவருக்கு செய்யற முதல் காரியம் என்ன? அவருடைய கடனை நம்ம அடைக்கணும். எங்க பாப்பா மூத்தா போயிட்டாருன்னு வைங்களேன், அவர் யார்ட்டா கடன் வாங்கியிருப்பாரு. நான் அவருக்கு நன்மை செய்ய நாடினால் அவர் நரகத்துக்கு போகக்கூடாது, அவர் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டா எங்க பாப்பா யார்ட்டெல்லாம் கடன் வாங்கினாரோ அந்த கடனை நான் திருப்பி கொடுக்கணும். இல்லாட்டி என்னவாயிரும், கடன் கொடுத்தோம் அங்க சட்டையை பிடிப்பான். யார் கடன் கொடுத்தானோ மறுமையில பிடிப்பான். அங்க மறுமையில ரூபாயெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாது. என்னத்தை கொடுக்கணும்? அமலத்தான் கொடுக்கணும். எங்க பாப்பாவுடைய நன்மையெல்லாம் அவருக்கு போய் சேர்ந்துடும். யாருக்கு? எங்க பாப்பாக்கு யார் கடன் கொடுத்தாரோ அவருக்கு அந்த நன்மையெல்லாம் போய் சேர்ந்துடும். அதுக்கு மேலேயும் கடன் இருந்துச்சுன்னு வைங்க, இவத்து அமலே இருக்காது. அவன் பாவத்துக்கு நம்மதில் எல்லாம் வச்சு விட்டுருவான். அப்ப நம்ம மறுமையில வெற்றி பெறதா இருந்தால் செத்து போனவருக்கு கடன் இருக்கக்கூடாது. அதை அவங்களுடைய வாரிசுகள் என்ன செய்யணும், அதை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டாவது அதை தீர்க்கணும். தீர்க்க வசதி இல்லை என்று சொன்னா போய் கெஞ்சணும். இந்த எங்க தகப்பனார் போயிட்டாரு, வசதி இல்ல, எனக்கும் வசதி இல்லாம இருக்கேன், நீ மன்னிச்சு விட்டுரு. அங்க பிடிச்சிடாதப்பா, மறுமையில பிடிச்சா எங்களுக்கு தாங்க இயலாது, நீ இந்த உலகத்துல மன்னிச்சு விட்டுருன்னு என்ன செய்யணும். நம்ம யார்ட்டையாவது நம்ம தகப்பனாரோ தாயாரோ நம்ம வேண்டியவங்க கடன் வாங்கிட்டு இறந்துட்டாங்கன்னு சொன்னா ஒன்னு தீர்க்க பாடுபடணும். சொத்தை வித்தாவது நகையை வித்தாவது எதை வித்தாவது அந்த கடனை தீர்த்து விட்டுருவோம், சொர்க்கத்துக்கு போகட்டும். எந்த விதமான சோர்ஸும் இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்காக வேண்டி சம்பந்தப்பட்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இந்த உலகத்துல நீ ஹலாலாக்கி விட்டுருப்பா. வாங்கிட்டாரு கொடுக்க முடியல, ஏமாத்த நோக்கம்லாம் இல்ல, நீ மன்னிச்சாதான் அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு சொல்லி வாங்கணும். இது எத்தனை பேர் செய்றீங்க? இறந்து போன ஆளுக்காக வேண்டி இந்த மாதிரி யாராவது கடனை கொடுக்குறீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இதுல இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காங்கன்னு கேட்டா, ஒரு ஜனாசா வந்தா தொழுவிப்பாங்க, அவங்க தான் தொழுவிப்பாங்க. தொழுவிக்கு கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, இந்த ஜனாசா கிடக்குத இவர் கடன் வச்சிருக்காரா? ஆமான்னு சொல்லுவாங்க. அந்த கடனை கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்குதா?
இல்லன்னு சொன்னாங்கன்னு வைங்க, நான் தொழுவிக்க மாட்டேன்னு போயிடுவாங்க. நீங்க தொழுவிச்சுக்கிறீங்க, இவருக்கு தொழுச்சு வேஸ்ட், ஏன் பாவ மன்னிப்பு தொழுவை நடத்துவாங்க, இவருடைய நன்மையில அவருக்கு போக போகுது. இவர் தொழுச்சு ஒரு பயனும் இல்லாம அல்லாவுடைய விஷயமா தான் மன்னிப்பு கேட்கலாம், மனுஷனுடைய மேட்ரு. இதுல போயிட்டு நான் போய் தொழுச்சு என்ன பயன் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, சல்லு அலா சாஹிபிக்கும், உங்க தோழருக்கு நீங்களே தொழுதுங்கப்பான்னு எரிஞ்சு போயிடுவாங்க. அப்ப யாராவது ஒருத்தர் இருந்து செய்வா, உடனே என்ன செய்வார், அல்லாவுடைய தூதரே அந்த கடனுக்கு நான் பொறுப்பாளின்னு யாராவது சொல்லுவாங்களா, அப்ப தொழுவிப்பாங்க. அவர் கடனை சொந்தக்காரங்க கொடுக்காட்டி நான் கொடுத்துடுறேன், நீங்க தொழுகை நடத்துங்க அப்படின்னு யாராவது கேட்டால் அப்ப தொழுகை நடத்துவாங்க. இதுல என்ன விளங்குது, கடன் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம நிறைவேற்றணும். இன்னும் 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியாவோட சிம்பிளா கதையை முடிக்க பாக்குறான். பாப்பாவுடைய கதையை எப்படி முடிக்க பாக்குறான், அவனை வளர்த்து ஆளாக்கி அவனை எல்லாரும் செஞ்சவருடைய கடன்ல இருந்து தப்பிக்க வச்சு அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புறதை விட்டுட்டு என்ன பண்றான், ஒரு 10 ரூபாய் அஜத்துக்கு கொடுத்துட்டா கதை முடிஞ்சு போச்சு. ஒரு 10 பேர் சோத்த போட்டு விட்டோம்னா எல்லா பாவமும் சரியா போயிரும், ஏமாந்து போயிருக்கான். அது நடக்கவே நடக்காது. அடுத்து என்ன செய்யணும், நம்ம தகப்பனார் சில ஹஜ்ஜி கடமையா இருக்குன்னு வைங்க, நல்ல வசதியா இருந்தாரு, ஹஜ்ஜி கடமை இருந்துச்சு, செய்யாம மூத்தா போயிட்டாரு, அவருக்காக நம்ம ஹஜ்ஜி செய்யலாம். அவரே முசாபிரா மூத்தமா நம்ம செய்ய தேவையில்லை, அவருக்கு ஹஜ்ஜி கடமையா இருந்திருக்கணும், அவர் வசதியோட இருந்திருக்கணும். அவர் ஏழையா இருந்து நீங்க வசதியா இருந்தீங்கன்னா நீங்க ஹஜ்ஜி செய்ய தேவையில்லை. அவர் நல்ல காசு பணத்தோட இருந்து அவருக்கு ஹஜ்ஜி கடமையாகி இந்த செய்வோம் அந்த செய்வோம்னு நினைச்சுக்கிட்டு செய்யாம மூத்தா போயிட்டாருன்னு வைங்க, அவருடைய வாரிசுகள் அவருக்காக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றலாம். இது ரசூலுல்லாஹ்ட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, எங்க அம்மா ஹஜ்ஜி செய்ய பண்ணிருந்தாங்க, ஹஜ்ஜி கடமையா இருந்துச்சு, செய்யாம மூத்தா போயிட்டாங்க, அவங்களுக்காக நான் செய்யலாமா, தாராளமா செய்ப்பா, தாயுடைய கடனை தகப்பனுடைய கடனை புள்ளதானே கொடுக்கணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க, அதை செய்யலாம். அதே மாதிரி நம்ம இறந்து போன தாய் தந்தையர்கள் அல்லது நெருக்கமான ஒரு அண்ணன் தம்பி இந்த மாதிரி உறவினர்கள் இருப்பார்களே, ஆனால் அவங்களுக்கு நோன்பு ஏதாவது விடுபட்டு இருந்தால், கடமையான நோன்பு சுன்னத்தான நோன்புல வைக்க கூடாது, ஃபர்லான நோன்பு ஏதாவது ரமலான் நோன்பு ஏதாவது அவங்களுக்கு விடுபட்டு இருந்தால், அல்லது நேர்ச்சை செய்து நேர்ச்சை கடமையாயிரும், அல்லாஹ்வுக்காக 3 நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு ஒரு நேர்ச்சை பண்ணிட்டா கடமையாயிரும். அப்ப ரமலான் நோன்போ நேர்ச்சை நோன்போ அவங்களுக்கு கடமையாயிருந்து அதை செய்யாம மூத்தா போயிருந்தாங்கன்னு சொன்னா அந்த நோன்பை நம்ம வைக்கணும். என் தகப்பனார் 2 நோன்பு வைக்காம விட்டவே, தாயார் 3 நோன்பு விட்டாங்க அப்படின்னு மகனோ மகளோ அண்ணனோ தம்பியோ உறவினர்களே அல்லது பங்கு வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம், நீ 2 நோன்பு வச்சு நான் 2 நோன்பு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நோன்பை வைக்கணும். எத்தனை பேர் வைக்கிறாங்க, அவருடைய கடனையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஹஜ்ஜி கடமை இருந்தா அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க, அது மாதிரி நோன்பும் வைக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து என்ன செய்யலாம், அவருக்காக தான தர்மங்கள் செய்யலாம். இறந்து போனவருக்காக என்ன செய்யலாம், ஒரு 10 ஏழைக்கு நம்ம சோறு கொடுப்போம், யாரெல்லாம் இந்த நன்மையை என் தகப்பனாரு கொடுத்துரு, அல்லது மரத்தை நட்டு வைப்போம், இதுல இருந்து நிழல் எத்தனை பேர் நிழல் அடைவாங்க, அந்த நன்மை எங்க வாப்பாவுக்கு கொடு, ஒரு கிணறை வெட்டி போடுவோம், அதுல எத்தனை பேர் தண்ணி பயன்படுத்துவாங்க, இந்த நன்மை எங்க வாப்பாவுக்கு போய் சேரட்டும், ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுப்போம், யாரெல்லாம் இதுல தொழக்கூடிய நன்மை எல்லாம் என் தகப்பனாரு, இது செய்யலாம். நம்மளே சுயமாக நம்ம பெற்றோருக்காக வேண்டி இது செய்யலாம். தான தர்மங்கள் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு சகாபி கேட்பாரு, அல்லாஹ்வுடைய தூதரே என் தாயார் சக்கராத்து காலில் இருந்தாங்க, என்னமோ சொல்ல நினைச்சாங்க, என்னன்னு எனக்கு தெரியல, தர்மம் செய்யத்தான் அவங்க விரும்புற மாதிரி எனக்கு தெரியுது, அவங்களுக்காக நான் தர்மம் செய்யலாமா, தாராளமா தர்மம் செய்ப்பாங்கிறாங்க. அப்ப அதுதான் மூல மார்க்கத்தில் இறந்து போன ஆளுக்காக செய்யறது. இந்த குர்ஆன் ஓதுறது, யாசின் ஓதுறது, அது பாத்தியா ஓதுறது, இதெல்லாம் சாப்பாடுகளை வைக்கிறது, படையல் பண்றது, இதெல்லாம் கூடாது. அப்ப இந்த மாதிரி கூடாத ஒரு விஷயமா இருந்தால் அதை நம்ம புறக்கணிக்க, அந்த சாப்பாடை சாப்பிடக்கூடாது. எப்ப மார்க்கத்துல இல்லாத ஒரு காரியம் ஆயிடுச்சோ அதை போய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்க அதை அங்கீகரிக்கிறேன்னு ஆயிரும். ஒரு தீமையான காரியத்தை கண்டால் 3 வகையில் நம்ம புறக்கணிக்கணும். மர்ராமின்கு முன்கரன் கொல்லி கையுருகு எதிகி, ஒரு தீமையான காரியம் நடக்க கண்டால் கையால தடுக்கணும். பாத்தியாவும் உங்க கையால தடுக்க முடியாது, வாயால தடுக்கணும், அதுவும் கேட்க மாட்டான். மனசால வெறுக்கணும். 3வது மனசால வெறுக்கிறேன்னா என்ன அர்த்தம், திண்டுகிட்டே மனசால வெறுக்க முடியுமா? மனசால ஒருத்தன் இப்படி திம்பாம ஒருத்தன் நான் திங்க மாட்டேன்னு நீங்க சொன்னா தான் மனசால வெறுக்கிறீன்னு அர்த்தம். இந்த மாதிரி இல்லாத ஒன்னையெல்லாம் நீ உண்டாக்கி வச்சிருக்கிறப்ப இந்த 40ஆம் பாத்தியா சோறு 30ஆம் பாத்தியா சோறு நாங்க அனுப்பாத, அதை நான் வாங்க மாட்டேன். மார்க்கத்துல உள்ள சாப்பாடை கூட நான் வாங்கிக்கிறேன், மார்க்கத்தில் இல்லாத ஒரு சடங்கனை உண்டாக்குனீங்கன்னு சொன்னா அதுக்கு நான் உடந்தையா இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த உணவை நம்ம என்ன செஞ்சிடணும், திருப்பி அனுப்பிவிட வேண்டும். துணையாக, பாவத்துக்கு துணையாக நிக்க கூடாது.